தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு. கூட்டணியும் ஆல்ரெடி யாருக்கு எத்தனை தொகுதிகள்னு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன வேலை பாக்கி இருக்கு? தாவேகா தற்குறிகளையும் மதவாத சக்திகளையும் அடிமை அதிமுகவையும் தமிழ்நாட்டை விட்டே துரத்தி அடிக்கிறது தான் திமுக காரனோட இன்னையிலிருந்து இந்த ஒரு மாசத்துக்கு இந்த அடிமை கூட்டத்தையும் பாசிச பாஜகவையும் தற்குறி கூட்டத்தையும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்காம இவங்களை துரத்தி அடிக்கிறதான் நம்மளோட முதல் வேலை. எப்படி ஒருத்தன் கூட இதை ஜெயிக்கக்கூடாது, ஒரு சீட்டு கூட கிடைக்கக்கூடாது. அப்படி தப்பி தவறி ஒரு இடம் ஜெயிச்சா கூட இவங்க அந்த இடத்த பெரிய ஒரு கலவரமாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ பர்சனல் அட்டாக் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே இப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நீ வந்து பிஜேபி திட்டுற, விஜயை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. திட்டுறன்னா இப்போ இந்த மாதிரி 54 பேரை கொன்னவனா அப்புறம் என்ன அப்படியே ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்களா? எங்க நாட்டில் நடக்கிறதா நம்ம பேச முடியும், இல்லாத பொல்லாத யாரும் பேசுகிற கிடையாது. அதாவது நீங்கள் என்ன மிரட்டினாலும் பயப்படுற ஆளும் நான் கிடையாது. இப்போ கமெண்ட்லலாம் எதுவும் போடுறது கிடையாது. இப்போ நம்ம அங்கங்கே ஒரு சில பேர்கிட்ட பழகியிருப்போம், அவங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க நம்ம பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டது வரைக்கும் சொன்னது வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, விஷயம்லாம் ரொம்ப தவறான வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க. அப்படி தவறான வார்த்தைகள்லாம் பேசலை. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிற தலைவன் தான் தொண்டர் வந்து உயிருக்கு எந்த விதமான ஒரு இடையூறு இல்லாமல் வீடு போய் சேரணும் தான் எல்லா தலைவனோட ஆசை, எல்லா தலைவரோட எண்ணமும் அதான். இது ஏன் இவங்ககிட்ட வரமாட்டேங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு தொண்டர்களை அமைதிப்படுத்த வேண்டியது ஒரு தலைவனோட கடமை. அதை இந்த தாவேக்காவோட தலைவர் கரெக்டாக செய்கிறாரா இல்லைன்னா இல்லை. அவங்க சாகுறத பார்த்து இவர் அப்படியே சந்தோஷத்தில் துள்ளுறாரு. காரணம் என்னன்னு கேட்டால், நமக்காக பாரு, நம்ம மாசு, நம்ம பிளாஸு, நம்ம கெத்து, நம்ம கெரியரின் உச்சம் எப்படியே உச்சத்தை விட்டு வந்திருக்கு. அந்த மமதை, அந்த தெனாவட்டு, அந்த திமிரு, அதனுடைய இழப்பு தான் இவர் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் சாவு கொடுக்குது. அதனால தான் நம்ம பேசுகிறோம், மனித உயிர்கள் வந்து விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவங்களே அவன் உயிரை மாற்றிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கே உரிமை கிடையாது. அந்த மாதிரி சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ இவர் போகிற இடம் பூரா இலவு உழுதுன்னா இவங்களை என்ன கட்டிப்பிடிச்சு முத்தம் குஞ்சுவாங்களா? பாருங்க, கரூரில் பார்த்தீங்கன்னா பெரிய, அதாவது திமுகவோட முப்பெருங்களா கரூரில் செந்தில் பாலாஜி நடத்தினார். அந்த கூட்டத்தை ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த கூட்டமே போட்டிருக்காங்க. அது வேற எங்கேயோ போட வேண்டிய கூட்டம். அந்த செந்தில் பாலாஜியை நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க திட்டமிட்டு போட்ட கூட்டம் தான் கரூரில் போட்ட கூட்டம். அது கூட்டம்னு சொல்ல முடியாது. ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கே வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம அண்ணன் வந்து நக்கீரன் கோபால் அன்னைக்கே செருப்பால் அடித்தார். நீ ஷூட்டிங் தானே பண்ணியிருக்க, உன் வண்டிக்குள்ளே திரிச்சா இருக்கிறா, கீர்த்தி சுரேஷ் இருக்கிறா, டேரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் 63 பவர், அதாவது 8K கேமரா, 4K 5K கிடையாது, 8K கேமரா மூலயமா ஷூட் பண்ணியிருக்காங்க. 63 ட்ரோன் கேமரா. அப்போ இந்த எந்த மாதிரி அயோக்கிய பையனு பாருங்க, இந்த ராஜ்மோகன் இருக்கிறதுலே இந்த லூஸ் தான். அவன் தான் இந்த விஜயை வந்து அழிக்கிறதுக்கு வேறு யாருமே தேவையில்லை. இந்த புச்சி ஆனந்து, லாட்ரி திருடன் ஆதவ அர்ஜுனா, இந்த அறவேக்காட்டு முண்ட ராஜ்மோகன், அங்கே IRSS வந்தானா அருண்ராஜ், இவன் படித்தானா இல்லை படித்த மாதிரி நடித்து பதவி வாங்கினானா என்னன்னு தெரில. இவங்களுக்கு 4 பேர். இந்த 4 பேர் விஜயை நாசமாக்கி நடுத்தருவில் கொண்டு விட்டுருவாங்க. சொட்டக்கு போட்டு சொல்கிறது நடக்கா இல்லையான்னு பாருங்க. 2026 மவனை நடக்கும்டா. உன்னை நாசமாக்கி உன்னை நடுத்தருவில் கொண்டு வந்து விடுறாங்களா இல்லைன்னு பாரு. எல்லா கட்சி தலைவரும் எலெக்ஷனை அறிவிச்சு கூட்டணியை உறுதி செஞ்சு யாருக்கு எத்தனை சீட்டுங்கிற லெவலுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. ஆனால் இந்த தாவேகா தலைவர் விஜய்
என்ன பண்றாருன்னு பாருங்க. வளகாப்பு, காது குத்து, குத்துக்காது, கல்யாணம். ஒரு எலெக்ஷன் நேரத்துல ஒரு தலைவன் எப்படி இருப்பாங்கிறத திமுக பார்த்து தெரியும். எப்படி ஒரு எலெக்ஷன் நேரத்துல ஒரு தலைவர் வந்து அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பார். இவன் என்னடான்னா பெரிய பருப்பு மாதிரி அட்லி வீட்டு வளகாப்புக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தலைவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு தரங்கட்ட ஒரு தலைவனை வந்து உருவாக்கி இருக்கிறான்னு பாருங்க. உருவாக்கிக்கிறான். இவனா யாரும் அதை உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்கியிருக்காங்கன்னா பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்பு. ஒரு தமிழ்நாட்டை தரமட்டமா படிக்காத பாமர மக்களுக்கு அந்த பழைய 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்களா தமிழ்நாடு, அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை அறிவே இல்லாத மாநிலமா, படிப்பறிவு இல்லாத மாநிலமா, வளர்ச்சி இல்லாத மாநிலமா இவங்க நாசமாக்கணும் தான் இவங்களுடைய ஒரே திட்டம். அதுக்காக இறக்கி விடப்பட்ட கைக்கூலி தான் இந்த ஜோசப் விஜய். எல்லாரும் பேசுறாங்க, நான் மட்டும் கிடையாது, எல்லாம் பேசுறாங்க. கழுவி 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 ஊத்துறாங்க. அப்பவும் அவனுக்கு அறிவு வர மாட்டேங்குது. போற இடம் பூரா சாவு, போற இடம் பூரா இலவு, போன குவியல். இது வரைக்கும் 54 பேரை கொண்டிருக்கான். 100வது சாவை நோக்கி வெற்றிகரமா அப்படிங்கிற எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப கழுவி ஊத்துறாங்க. இப்ப பாதி பேர் இந்த தாவேக்கால இருந்து பாதி பேர் அதுல இருந்து பறந்துட்டாங்க. ஏன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாருந்தா நம்மலாம் ஃபேமிலியோட போறோம். மனைவி, பிள்ளைக, பேரன், பேத்தியோட. இவர் யாரோட ஒரு தலைவர், அரசியல் கட்சி தலைவர், நான் தான் முதலமைச்சரு. இந்த முதலமைச்சர் ஆகி அண்ணன் சீரு, மாமன் சீரு, மண்ணாங்கட்டி சீரு, மயிரை புடுங்கின சீரெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்ப நீ வந்து எந்த மாதிரியான ஒரு தலைவனா இருக்கணும்? எந்த மாதிரியான ஒரு தலைவனா இருக்கணும்? உன் கட்சி தொண்டனுக்கே நீ தலைவன், உன்னை தலைவன் அவனே எடுத்துக்கிற மாட்டேங்கானே, தீர்மானிக்க மாட்டேங்கானே. இன்னும் உன்னை நடிகனா தான் பார்க்கான். அவங்களும் இன்னும் ரசிக குஞ்சிகளாத்தான் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நீ முதல்ல மாத்து. அதுக்கப்புறம் நீ தமிழ்நாட்டில் மாத்து. முதல்ல உன் ரசிக குஞ்சிகளை நீ மாத்துப்பா. அதுல வந்து அதுக்கப்புறம் நீ உன்னால வரப்போறது கிடையாது. நீ வரப்போறது கிடையாது முதலமைச்சர் ஆக. ஆனால் அதுக்கு முன்னாடி உன் கட்சி ரசிகர்களை முதல்ல தொண்டனா மாத்து. அவங்க அரசியல் மயப்படுத்தவே இல்லை. தற்குறி மாதிரி ரோட்ல அங்கங்க சுத்திட்டு குறுக்க மறுக்க ஓடி அடிபட்டு சாகுறான். என்னன்னு எந்த வீட்டுக்காக இளவு கேட்க போயிருக்கா இது வரைக்கும்? நீ போக மாட்ட. உனக்கு என்ன? பொண்டாட்டி உள்ளேயே தெருவில் விட்ட நீ தானே. நீ அடுத்த வீட்டில் இலை விழுந்தா உனக்கு எங்கேயாவது இடிக்குமா? கேட்டா என்னென்னலாம் பேசுற. உங்களுக்காக நான், உங்களோடு நான், உங்கள் விஜய், உங்களுக்கு ஒண்ணுனா நான் வருவேன், உங்களுக்காக மட்டும்தான் நான் வருவேன். எப்படியே உங்களுக்காக மட்டும்தான் நான் வருவேன், உங்கள் விஜய். கத்துறீல, பல்ல கடிச்சிட்டு கத்துறீல, கதறீல. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? அரசியலா பண்ணணும். நீங்க அடிமுட்டாத்தனமா அரசியல் பண்ணிட்டு இருக்க ராஜா. இன்ன வரைக்கும் வேறுபாடு அது உன் கட்சி. என்ன இளவு என்ன எந்த கருமத்தை வேணாலும் பண்ணிட்டு போ. நீ வந்து கொள்கை எதிரி பாஜகன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்க? பாண்டிச்சேரியில எல்லா பயல்களும் பிஜேபியிலும் ஏடிஎம்கேலும் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்களை தூக்கி கொண்டு வந்து உன் கட்சியில வேட்பாளரா போட்டிருக்க. அப்போ என்ன அர்த்தம்? உன் கட்சிக்கு யாரும் வேட்பாளரா நிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன் தயார் இல்லை? அதான் நீ பொதுச் செயலாளர்னு வச்சிருக்கியப்பா. பொதுச் செயலாளர் புச்சி ஆனந்த் அவரை வச்சிருக்கில்ல. எப்படி வருவான்? 5 கோடி. என்ன சொல்றாரு புச்சி ஆனந்த்? பாருங்க, நமக்கு முதல்ல 2 கோடி கொடுத்துடணும், அப்புறம் கட்சி வளர்ச்சி நிதி 3 கோடி கொடுத்துடணும், அதுக்கப்புறக்கா நீங்க வந்து 2 கோடி செலவு பண்ணணும், அப்பத்தான் தலைவர் உங்களுக்கு சீட்டு தருவாரு. மொத்தம் 7 கோடியே தலைவர் கேட்குறாரு. அதனால காசு இருந்தா தான் உங்களுக்கு சீட்டு. காசு இல்லாம இங்கெல்லாம் வரக்கூடாது. நீ போஸ்ட் ஓட்டினியோ, நீ டிக்கெட் கள்ள டிக்கெட் வாங்கி படம் பார்த்தியோ, நீ விஜய் ரசிகரா 20 வருஷம் 30 வருஷம் இருந்தியா, அதனாலாக்கா நாங்கள் ஏற்றுக்கணும் முடியாது. ஏன்னு கேட்டேன்னாக்கா தலைவர் வந்து 7 கோடி கொடுத்தா தான் சீட்டுன்னு சொல்லிட்டாரோ. 2 கோடி எனக்கோ, 3 கோடி கட்சிக்கோ, 2 கோடி நீங்க தொகுதிக்கு நீங்க செலவு பண்ணாக்கோ. அப்படி பண்ணாக்குனாத்தாக்கா நாங்க சீட்டு தருவோம்னு சொல்லிட்டு
யாரு? புஷி ஆனந்த் சொல்றான். எல்லாம் ஏமாத்து வேலை. இப்ப பாருங்க எல்லாம் ஒவ்வொன்னா வருது. அவன் சொத்தை வித்து, வீட்டை விட்டு, காட்டை வித்து, பொண்டாட்டி நகையும் வித்து, உன் கட்சிக்கு உனக்கு போஸ்ட் அடிச்சு, உனக்கு கட் அவுட் வச்சு, உனக்கு பாலை ஊத்தி, ராசா 2026 மே 4ஆம் தேதி மொத்தமா பால் ஊத்த போறான் உனக்கு. யாரு? தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, உன் ரசிகனே உனக்கு பால் ஊத்துவான் பாரு. இது நடக்கும்டா. நீ பண்ண அநியாயத்துக்கு அந்த 41 பேரை கொன்ன வத்தியா, அவங்க சும்மாவே விடாது அந்த பாவம். இந்த ஜென்மம் இல்ல, நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீ தமிழ்நாட்டுல ஒரு வார்டு மெம்பரா கூட உன்னால ஆக முடியாது. ஏன் தெரியுமா? நீ செஞ்ச பாவம், அந்த பாவம் உன்னை ஜென்மத்துக்கு வாழ விடாது. எப்படி? கட்டின பொண்டாட்டிய, பெத்த பிள்ளைய, தாய் தப்புன எல்லாத்தையும் தெருவுலையும் அனாதாசத்துல விட்டுட்டு, நீ தாய் மாமன் சீரு, நாய் மாமன் சீரு, பேய் மாமன் சீருன்னு கொடுப்பேன்னு சொல்றியாடா? பின்னாக்கு வாயா, உன் வாயில என்னத்த போட? வாய்க்கரிசி தாண்டா போடணும், மடப்பயல. என்னத்த தாய் மாமா, நீ என்ன பிச்சை போடுறியா? நீ கேக்குற பிச்சை போடுறியான்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குடா வேணும் தாய் மாமன் சரி? செத்தால எத்தனை குழந்தைய செத்தது, எத்தனை பெண்கள் செத்தாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் பேசுறீல, உன் நெஞ்சில யாரு குடியிருக்கா? தமிழ்நாட்டு மக்களா? உன் தோளாவா? உன் நண்பாவா? உன் நண்பியா? இல்ல விஜயா இல்லையா திரிஷாவா? நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டை மக்கள்கிட்ட பார்த்து பேசுறீல, உண்மையிலேயே உன் நெஞ்சில குடியிருக்கும் யாருன்னு சொல்லட்டுமாடா? உன் ஐயோட திரிஷாதான்டா. நீ திரிஷாவைத்தான் நெஞ்சில வச்சுக்கிட்டு நெஞ்சில் குடியிருக்குன்னு ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு சொல்ற ராஜா, உனக்கு அரசியல்லாம் செட் ஆகாது சரியா? இந்த ஜென்மத்துல உனக்கு ஓலை சரியா இல்லை. அடுத்த ஜென்மத்துல பிறந்து வா, அப்பமாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம் சரியா?